ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பவன் ஷராவத், பிரதீப் நர்வால், மணிந்தர் சிங், முகமது ரசாத் சியான் மாதிரி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் பிளேயரா சச்சின் தன்வர், சுனில் குமார், கிருஷ்ணன் துல் மாதிரி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா டீமும் எந்தெந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பிளேயரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆன புனேரி பல்தன் டீம் சீசன் 11க்காக எலைட் ரிட்டைன்ட் பிளேயர்ஸ் கேட்டகரியில் அபினேஷ் நடராஜன், கௌரவ் கத்திரியும், ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் ஆதித்ய ஷிண்டே, ஆகாஷ் ஷிண்டே, மோஹித் கோயத், அஸ்லாம் இனாம்தார், பங்கஜ் மொய்தே, சங்கீத் சாவந்தும், எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் டட்சோ சிவாஜி புஜாரி, நிதின், துஷார் தட்டாரே, வைபவ் காம்ப்ளே. டோட்டலாக புனேரி பல்தன்ஸ் டீம் பிகேஎல் சீசன் 11க்காக 12 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா கேட்டகரியிலையும் பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. புனேரி பல்தன் டீம் லாஸ்ட் இயர் அவங்களோட கோர் டீமை அப்படியே ரிட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த வருஷமும் அவங்களோட பிளேயிங் 7ல் பெரிய அளவு மாற்றம் இருக்காது. முகமது ரசாத் சியானேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புனேரி பல்தன் டீம். முகமது ரசாத் சியானேவோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டியை கண்டிப்பாக புனேரி பல்தன் டீம் மிஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் ப்ரோ கபடி ஏலத்தில் புனேரி பல்தன் டீம் முகமது ரசாத் சியானேவை அதிக ரேட்டுக்கு வாங்கியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் புனேரி பல்தன் டீமை கோச் பண்ண பிசி ரமேஷ் தான் இந்த வருஷமும் அந்த டீமோட கோச். ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷனில் முகமது ரசாத் சியானே அதிக ரேட்டுக்கு போனால் வாங்காமல் விட்டுறலாம். ஓரளவுக்கு நம்மள்ட்ட பர்ஸ் அமௌண்ட்டில் இருக்க அளவுக்கு வந்தால் FBM கார்டு யூஸ் பண்ணி முகமது ரசாத் சியானேவை ரிட்டைன் பண்ணலான்னு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பாரு பிசி ரமேஷ். இந்த வருஷமும் புனேரி பல்தன் டீம் அவங்களோட யங் கோரை ரிட்டைன் பண்ணி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. லாஸ்ட் இயர் ஃபைனல் வரைக்கும் வந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் பிகேஎல் சீசன் 11க்காக எலைட் ரிட்டைன் பிளேயர்ஸ் கேட்டகரியில் ராகுல் சேத்பால், கணேஷ்யாம், ஆர் மாகர், ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் வினய், ஜெய்தீப், மோஹித், எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் ஜெயசூர்யா, ஹர்தீப், சிவம், அனில் பட்டாரே, விஷால் தாட்டே. ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் சீசன் 11க்காக எல்லா கேட்டகரியிலையும் பிளேயர்ஸ் எடுத்து டோட்டலாக 9 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சந்திரன், ரஞ்சித், பிரபஞ்சன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட யங் கோர் ரிட்டைன்டு பிளேயர்ஸை வச்சு பிளேயிங் 7ல் ராகுல் சேத்பால் ரைட் கார்னரில் இருப்பார், ஜெய்தீப், மோஹித் காம்போ கவர்ஸில் இருப்பாங்க, வினய், சிவம் பட்டாரே, விஷால் தாட்டே 3 பேரும் ரைடர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை லெஃப்ட் கார்னர் தான், அதை அவங்க ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷனில் எடுப்பாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் யங் கோர் அப்படியே இந்த வருஷமும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷனில் பேக்கப் பிளேயர்ஸை மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தபாங் டெல்லி டீம் பிகேஎல் சீசன் 11க்காக எலைட் ரிட்டைன்டு பிளேயர்ஸ் கேட்டகரியில் ஆஷு மாலிக், நவீன் குமார், கோயத், விக்ராந்த், எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் ஆஷிஷ், ஹிமந்த் அன்டில், மனு, யோகேஷ். தபாங் டெல்லி டீம் பிகேஎல் சீசன் 11க்காக 7 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் யாரையுமே ரிட்டைன் பண்ணலை. ஆஷு மாலிக், நவீன் எக்ஸ்பிரஸ் 2 ரைடர் தரமா இருக்காங்க. ஆஷிஷ், யோகேஷ் 2 யங் கார்னர் லாஸ்ட் இயர் தபாங் டெல்லி டீமுக்கு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. தபாங் டெல்லி டீம் ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்க வேண்டியது கவர் பிளேயர்ஸ் தான். மீதி நவீன் எக்ஸ்பிரஸுக்கும் ஆஷு மாலிக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி 3rd ரைடரும் பேக்கப் பிளேயர்ஸ் எடுத்தாலே தபாங் டெல்லி டீம் செட் ஆயிடும். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் பிகேஎல் சீசன் 11க்காக எலைட் ரிட்டைன்டு பிளேயர்ஸ் கேட்டகரியில் அர்ஜுன் தேஸ்வால், ரீசா மிர்பகிரி, ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் அங்குஷ், அபிஷேக், KS, எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் அப்ஜித் மாலிக்கை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் 3 கேட்டகரிலையும் சேர்த்து டோட்டலாக 5 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸான டிஃபெண்டராக இருந்து டீமோட கேப்டனாக வழி நடத்தி சீசன் 9ல் ட்ரோஃபி வாங்கின சுனில் மாலிக்கை ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அர்ஜுன் தேஸ்வாலுக்கு ரைடிங்கில் சப்போர்ட்டிவாக இருந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அஜித் குமாரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போதும் அதிக பிளேயர்ஸ் மெயினான கோரை ரிட்டைன் பண்ற ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் இந்த வாட்டி 5 பிளேயர்ஸை மட்டும்தான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல அவங்களுக்கு டிஃபெண்டர்ஸும் தேவை, ரைடர்ஸும் தேவை. பாட்னா பைரேட்ஸ் டீம் சீசன் 11க்காக எலைட் ரிட்டைன் பிளேயர்ஸ் கேட்டகரியில் அங்கித், சந்தீப் குமார், ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் மணிஷ், எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் சுதாகர் M, குணால் மேத்தா, அபினந்த், சுபாஷ் டோட்டலாக 3 கேட்டகரியும் சேர்த்து 6 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத விதமாக 3 வருஷமா பாட்னா பைரேட்ஸ் டீமுக்காக பிளே பண்ணிட்டு இருந்த சச்சின் தன்வரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டரா இருந்த நீரஜ் குமாரையும் லாஸ்ட் இயர் பாட்னா பைரேட்ஸ் டீமுக்கு டாப் டிஃபெண்டரா இருந்த கிருஷ்ணன் துலையும் ரிலீஸ் பண்ணது சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணதுனால பாட்னா பைரேட்ஸ் டீமுக்கு பர்ஸ்ல நிறைய அமௌண்ட் இருக்கும். ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல தான் பாட்னா பைரேட்ஸ் டீம் ஸ்குவாடை பில்ட் பண்ணுவாங்க. குஜராத் ஜெயின்ஸ் டீம் பிகேஎல் சீசன் 11க்காக எலைட் ரிட்டைன் பிளேயர்ஸ் கேட்டகரியில் பாலாஜி டி, ஜிதேந்தர் யாதவ், ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் பிரதீக் தெய்யா, ராகேஷ், எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில் நிதினை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 3 கேட்டகரியும் சேர்த்து 5 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க.
குஜராத் ஜெயின்ஸோட கேப்டனா இருந்த ஃபெசல் அட்ராச்சலியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு கார்னர் டிஃபெண்டரா இருந்த சோம்பிரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஃபெண்டரா இருந்த அர்க்கம் ஷேக், ஆல்ரவுண்டரா இருந்த முகமது நபி பக்ஷ் எல்லாத்தையும் குஜராத் ஜெயின்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரைடர்ஸ்ல பிரதீக் தையாவும் ராகேஷ் ஒகாரியாவும் குஜராத் ஜெயின்ஸ் டீமுக்கு இருக்காங்க. பட் கவர் டிஃபெண்டர்ஸ், கார்னர் டிஃபெண்டர்ஸ்லாம் ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல தேவைப்படுது. தமிழ் தலைவர் டீம் பிகேஎல் சீசன் 11க்காக எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில நிதிஷ் குமார், நிதின் சிங், ரோனாக், விஷால் சஹல். ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில நரேந்தர் கண்டோலா, சாஹில் குலியா, மோஹித், ஆஷிஷ், சாகராத்தே, ஹிமான்ஷு, அபிஷேக். டோட்டலா நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம் 11 பிளேயரை ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அதுல எலைட் ரிட்டைன் பிளேயர்ஸ் கேட்டகரியில இருந்த அஜய்கா பவாரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம் அப்படியே யங் கோர் பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. பிளேயிங் 7ல லாஸ்ட் இயர் இருந்த பிளேயர்ஸ் தான் இந்த வாட்டி மோஸ்ட்லி இருப்பாங்க. சாகர் ராத்தே ரைட் கார்னர்ல இருப்பாரு, சாகில் குலியா லெஃப்ட் கார்னர்ல இருப்பாரு, மோஹித், அபிஷேக் கவர்ஸ்ல பிளே பண்ணுவாங்க, நரேந்தர் கொண்டோலா ரைடரா இருப்பாரு. மோஹித், அபிஷேக் கவர்ஸ் பேக்கப்ல ரோனாக்கும் ஆஷிஷும் இருப்பாங்க. பிகேஎல் ஆக்ஷன்ல நம்ம டீமுக்கு தேவையானது ஒரு ஸ்டார் ரைடர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிஃபெண்டரும். ஸ்டார் ரைடர் கேட்டகரியில பவன் ஷராவத், பிரதீப் நர்வால், மணிந்தர் சிங் மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் பர்ஸ்ல நிறைய அமௌண்ட் வச்சிருக்க டீம் தான் அந்த மாதிரி பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி போவாங்க. நம்ம ஸ்டார் பிளேயர்ஸ் கிடைக்காட்டினா சச்சின் டன்வர் மாதிரி பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி போலாம். டிஃபெண்டர்ஸ்ல சுனில் மாலிக் ஆக்ஷன்ல வராரு. நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம்கிட்ட கவர் பிளேயர்ஸ்ட பிரச்சனை இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இல்ல, கேப்டனா இருந்து பிரஷரை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டியும் இல்ல. சோ இந்த 3 கேட்டகரியும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி சுனில் குமார் இருப்பாரு. தர்மராஜ் சேர்லாதனா கமெண்ட்ரியில இருக்கிறப்பையும் சுனில் குமாரை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. அது இல்லாம ரயில்வேஸ் டீம்ல 2 பேரும் ஒன்னாவே பிளே பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ரயில்வேஸ் டீமுக்கு தர்மராஜ் சேர்லாதனா கோச் பண்ணியிருக்காரு, சுனில் குமார் பிளேயரா இருந்திருக்காரு. ஸோ தமிழ் தலைவர்ஸ் டீம் கண்டிப்பா சுனில் குமாருக்கு போவாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் FBM யூஸ் பண்ணாம இருந்தா பரவாயில்ல. இந்த வீடியோல தமிழ் தலைவர்ஸ் பத்தி இதுக்கு மேல பேசினா வீடியோ லெங்தா போகும். ஸோ தனியா தமிழ் தலைவர்ஸ் டீம் எந்த பிளேயர்ஸை ப்ரோ கபடி ஆக்ஷன்ல டார்கெட் பண்ணணும் வீடியோ மேக் பண்றேன். பெங்கால் வாரியர்ஸ் டீம் சீசன் 11 எலைட் ரிட்டைன் பிளேயர்ஸ் கேட்டகரியில விஸ்வாஸ் எஸ், நிதின் குமார், தன்கர் சிங். எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில ஸ்ரேயஸ், ஆதித்ய சிண்டே, தீபக் அர்ஜுன் சிண்டே, மகாருத்ரா கார்ஜே. பெங்கால் வாரியர்ஸ் டீம் டோட்டலா 6 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அதுல ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில யாரையுமே ரிட்டைன் பண்ணல. பெங்கால் வாரியர்ஸ் டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடர்ஸா இருந்த மணிந்தர் சிங், ஸ்ரீகாந்த் ஜாதவ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண சுபம் ஷிண்டேவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு இப்போதைக்கு விஸ்வாசும், நிதின் குமார், தன்கர்னு 2 ரைடர்ஸ் இருக்காங்க. ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல பெங்கால் டீமுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரைடரும் கவர் கார்னர் டிஃபெண்டர்ஸும் தேவைப்படுது. பிகேஎல் சீசன் 11 பெங்களூரு புல்ஸ் டீம் எலைட் ரிட்டைன்டு பிளேயர்ஸ் கேட்டகரியில சுஷில் குலியா, ரோஹித் குமார், பொன் பார்த்திபன் சுப்பிரமணியன். ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில சௌரப் நந்தால். எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில ஆதித்யா பவார், அக்ஷித், அருள் நந்தபாபு, பிரதீக். பெங்களூரு புல்ஸ் டீம் 3 கேட்டகரியும் சேர்த்து டோட்டலா 8 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரு புல்ஸ் டீம்ல டாப் ரைடரா இருந்த பரத் ஹூடா, எக்ஸ்பீரியன்ஸான கவர் டிஃபெண்டர் சுர்ஜித் சிங், அமன் அன்டில், விகாஸ் கண்டோலா மாதிரி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல பெங்களூரு புல்ஸ் டீம் ஃபுல் ஸ்குவாடையும் பில்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிகேஎல் சீசன் 11க்கான யூபி அதாஸ் டீம் ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில சுமித், சுரேந்தர் கில், ஆஷிஷ் சிங். எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில ககன கவுடா, ஹிதீஷ், சிவம் சௌத்ரி. யூபி அதாஸ் டீம் டோட்டலா 6 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிருக்காங்க. எலைட் ரிட்டைன்டு பிளேயர்ஸ் கேட்டகரியில யாரையுமே ரிட்டைன் பண்ணல. ஸ்டார் ரைடரா இருந்த பிரதீப் நர்வால், டாப் டிஃபெண்டரா இருந்த நிதிஷ் குமார், ஆல்ரவுண்டரா இருந்த விஜய் மாலிக்னு டோட்டலா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யூபி அதாஸ் டீமுக்கு சுரேந்தர் கில், ககன கவுடான்னு 2 ரைடரும், சுமித் லெஃப்ட் கார்னரும், ஆஷிஷ் சிங் கவர் பொசிஷன் 4 பிளேயர் ஸ்டார்டிங் 7ல இருக்கிற மாதிரி இருக்காங்க. மீதி பேக்கப் பிளேயர்ஸா அவங்க ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல தான் ஸ்குவாட் பில்ட் பண்ணணும். பிகேஎல் சீசன் 11க்காக யூம்பா டீம் எலைட் ரிட்டைன்டு பிளேயர்ஸ் கேட்டகரியில அமீர் முகமது, சாஃபர் தனேஷ், ரிங்கு சிங். ரிட்டைன்டு யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில சிவம். எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில பிட்டு, கோகுல கண்ணன், முகிலேன் சண்முகம், சோம்பீரை ரிட்டைன் பண்ணிருக்காங்க. டோட்டலா யூம்பா டீம் 3 கேட்டகரி சேர்த்து 7 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிருக்காங்க. யூம்பா டீமுக்கு பிரைமரி ரைடரா இருந்த குமன் சிங்கும், எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டரா இருந்த கிரீஷ் மாருதி எர்னாக்கும், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆல்ரவுண்டர் விஸ்வந்த் ஆகிய பிளேயரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யூம்பா டீம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணான்னு யங் கோரா அப்படியே ரிட்டைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் இயர் பிளே பண்ண கவர் பிளேயர்ஸும் கார்னர் பிளேயர்ஸும் அப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸான ரைடர்ஸ் தான். பிகேஎல் சீசன் 11க்காக தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் எலைட் ரிட்டைன்டு பிளேயர்ஸ் கேட்டகரியில சங்கர் கடாய், அஜித் பவாரும். எக்ஸைட்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் கேட்டகரியில அங்கித், ஓம்கார் நாராயண் பட்டேல், பிரபுல் ஜவாரே, சஞ்சீவ் எஸ்ஐ ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டலா தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் 6 பிளேயரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க.
ப்ரோ கபடி ஸ்டார் ரைடராக இருந்த அந்த டீமோட டாப் பர்ஃபார்மராக இருந்த பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டிஃபெண்டர் பர்வேஸ் பேஸ்வாலையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் யங் பேக்கப் பிளேயர்ஸை மட்டும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷனில் தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் ஃபுல் ஸ்குவாடே பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கபடி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ரோ கபடி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.